ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு ஜிபே பண்ணிவிட்டு பாருப்பா காசு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னா, என்னப்பா ஓகே சொல்கிறது, ஏதோ ஸ்பீக்கர் கத்துமே, அந்த ஸ்பீக்கர்லாம் வாங்கி வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஸ்பீக்கர்லாம் இல்லை, பரவாயில்ல நீங்கள் போங்க. எப்படிப்பா காசு வந்துச்சா வரலையான்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் என்னை எப்படி நீ போக சொல்கிற? ஃபஸ்ட்டு காசு வந்துச்சான்னு செக் பண்ணு. இல்லை அந்த ஃபோன் வந்து எங்கள் அண்ணா கிட்ட தான் இருக்குது, எங்கள் அண்ணா தான் இந்த கடையை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஃபோன் பண்ணியாச்சும் கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துருச்சாங்க்கா. ஏன்டா இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்க? இப்போ யாரையும் நம்ப முடியாதுடா. சில பேர் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சும்மா பொய்யா காமிச்சிட்டு போயிடுவாங்கடா. நீ என்னடா இவ்வளோ வெகுளியாக இருக்க? நீ பற்றி நான் ஃபோனை காமிச்சோடனே போங்கக்கா அப்படின்ற. இப்படிலாம் இருக்கக்கூடாது. யாராவது வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னொரு காய்கறி கடைக்கும் போயிருந்தேன். அங்கேயும் காய்கறி வாங்கிட்டேன், கையில் காசு இல்லை, உடனே அங்கேயும் ஜிபே பண்ணிவிட்டு காசு அனுப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அங்கேயும் ஸ்பீக்கர் கத்தவே இல்லை. என்னடா இது, எங்கள் காசு வந்துச்சா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை பார்க்கல. அதான் ஸ்பீக்கர் கத்துமே, ஸ்பீக்கர் கத்துலையே, ஸ்பீக்கர் கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை சார்ஜ் போடல, இப்போ தான் சார்ஜ் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த நாட்டில் எல்லாரையும் நம்பிட்டு இருக்காதிங்க. எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் உங்களுக்கு கரெக்டாக அனுப்பிட்டு கரெக்டாக காசு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருங்க. ஸ்பீக்கர்லாம் சார்ஜ் போட்டு வைங்க. அஜாக்கிரதையாக இருக்குங்க, இருக்காதிங்க. இந்த உலகத்தில் யார் எப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த பையன் சிரிக்கிறான். எவ்வளோ வெகுளியாக இருக்காங்க பாருங்கள். கஷ்டப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடுக்காக உழைச்சிட்ருக்கோம். சில பேருக்கு காசு உழைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆனால் இன்னமும் 1 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு யோசிச்சு செலவு பண்ணுற குடும்பங்கள் இருக்குது, நபர்கள் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க. இவ்வளோ அஜாக்கிரதையாக வரல, காசு வந்துச்சா வரலன்னு கூட பார்க்காம போங்க அப்படின்றாங்க. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் இந்த கடை வச்சுருக்கீங்களே, காய்கறி கடை, எந்த கடை வேணாலும் வச்சுருக்கிறவங்க வீட்டில் அந்த கடையை பார்த்துக்க குழந்தைங்களையோ இல்லை யாரையோ தெரிஞ்சவங்களையோ விட்டுட்டு போகும்போது காசு வந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு வரேன் கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்குன்னு போகிறீங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த கடையை பற்றி தெரியுமா, ஆன்லைனில் காசு வர்றதை பற்றி சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது. அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு போங்க. ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காதீங்க.